புரியுதுமா, நல்லா புரியுது. எங்க அண்ணன் இருந்திருந்தா முதல் கண்டிப்பா வந்து எங்களுக்கு நல்லது பண்ணுவாரு நாங்க நம்புறோம். ஆமா இந்த முயற்சியால எங்களுக்கு நல்லது கண்டிப்பா நல்லதே பண்ணி கொடுப்பாரு. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோட நாங்க கண்டிப்பா 11ஆம் தேதி போய் எங்க வேலையில ஜாயின் பண்ணுவோம்ன்ற நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. எப்ப நாங்க சுத்தம் பண்ணுவோம் எங்க ஏரியாவை நாங்க சுத்தம் பண்ணுவோம். போட்டு காட்ட மாட்டேன்றாங்களே. நிறைய பேர் வராங்க வச்சுக்கிறாங்க. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன், இந்த மாநில அரசு கிட்ட வாங்கி திங்கிற சேனல்ஸ் உங்களை பத்தின எதுவுமே சொல்லாது. ஆனா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, அவங்க எல்லாரும் வந்து விடியல் எப்பவுமே வராங்க. ஆமா, யூடியூப் சேனல்ஸ் 24 மணி நேரம் வராங்க. ஆமா, வந்து யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ல இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து மாநில அரசு கிட்ட வாங்கி திங்கிறவங்க. அவங்க யாரும் உங்க பிரச்சனையை பேசவும் மாட்டானுங்க, போடவும் மாட்டானுங்க. இந்த மேடையில உட்காந்துக்கிட்டு சேனல் எல்லாம் பேசுறானுங்கல்ல, வாதம் பண்றாங்கல்ல. 7 நாட்களா இந்த அடிப்படை தொழிலாளர்கள், விளிம்பு நிலை தொழிலாளர்கள் வந்து 7 நாட்களா போராடிட்டு இருக்கீங்கல்ல, உங்க பிரச்சனையை வாதம் பண்ணானே எவனாவது பண்ண மாட்டான். அது நம்ம சொந்தங்கள் நமக்காக கொடுக்கறது. இந்த இங்க தானே இருக்கிறாங்க மாநகர மேயர், மாநகரத்தின் தந்தை. ஆமா, அப்புறம் அப்படியா? சரிம்மா, அண்ணன் சென்னை வந்த உடனே உங்களதான் சந்திக்க போறாங்க. 10ஆம் தேதி உறுதியா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம். உங்களுக்கான ஆர்ப்பாட்டம் அது, கட்டாயம் நீங்க கலந்துக்கணும். சரிங்களா? எதுக்கும் கலங்காதீங்க, தைரியமா இருங்க. விட மாட்டோம், நீங்க தைரியமா இருங்க, இன்னும் உத்வேகமா இருங்க, கலங்காதீங்க எதுக்கும். எழுந்துக்காதீங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஐயா ஐயா உட்காருங்க ஐயா, யாரும் எழுந்துக்காதீங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றேன். அண்ணன் சீமான் அனுப்பி வச்சிருக்காங்க. நான் வந்து டைரக்டர் மு. களஞ்சியம், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர். அண்ணன் வந்து கடந்த 15 நாட்களுக்கு மேல வெளியூர்கள்ல தொடர் போராட்டங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுசும் அதுல போராட்டங்கள்ல இருக்கிறதுனால அவர் சென்னையில இல்லாததுனால உங்களை வந்து அவர் சந்திக்கல. 9ஆம் தேதி நைட்டு சென்னைக்கு வராரு. 10ஆம் தேதி காலையில நம்ம துறைமுகம் கலெக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்துல உங்களுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் பெரிய அளவுல நாங்க ஒருங்கிணைச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சி இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டிச்சோம். தூய்மை பணியாளர்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவர்களுக்கு அரசு பணி வழங்கணும் அப்படிங்கறத முன் வச்சோம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதிகள்ல யாராவது உங்க கோரிக்கையை நீங்க முன் வைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா எங்கள் மேடையை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். உங்கள் பக்கம் நாங்கள் என்றைக்குமே நிற்போம். நாங்க வந்து ஓட்டுக்கானவர்கள் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்காக கொள்கைக்காக களத்துல நிக்கிறவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தொடர்ந்து நீங்க 15 ஆண்டு காலமா வேலை செய்ய தொழிலாளர்கள் நீங்க எல்லாம் 15 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை யார் ஆள்றதுன்னு பாருங்க. அதிமுக திமுக மாத்தி மாத்தி தான் ஆளுவாங்க. 15 வருஷமா இவர்கள் எல்லாம் முக்கியமானவர்கள், அரசு எந்திரத்தில் மிக முக்கியமான தொழிலாளர்கள்ங்கிறது 15 வருஷமா தெரியாதா இவங்களுக்கு எல்லாம்? யோசிங்க, யாருக்கு நம்ம வாக்களிக்கிறோம்? இவங்க கொடுக்குற வாக்குறுதிகளை நம்பி நம்ம வந்து வாக்களிக்கிறோம். இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி 60 ஆண்டு காலமா இவங்க எல்லாம் ஏமாத்திருக்காங்க. இங்க மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு நான் போயிருந்தேன் சமீபத்துல. அங்க வந்து என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் தூய்மை பணியில வந்து வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அடிப்படை சம்பளமே 30,000 ரூபாய். மகாராஷ்டிரா மாநில அரசினுடைய முதன்மை அரசு பணியாளர்களே தூய்மை தொழிலாளர்கள் தான் முதன்மை அரசு பணியாளர்களே. ஒவ்வொரு மாநிலமும் தூய்மை பணியாளர்கள் தான் முதல் அரசு பணியாளர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற போது தமிழ்நாடு அரசு நம்ம எல்லாம் தொடர்ச்சியா அது இந்த அரசு தான் அந்த அரசு தான் இல்ல, இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்க பக்கத்துல தான் என்னைக்குமே இருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனையோ, எப்பெல்லாம் அவர் போராட்ட களத்துக்கு வந்தாங்களோ, முன்னாடி கூட இங்க ஒரு பெரிய உண்ணாவிரதம் இருந்தாங்க. எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரு முடிவே வந்துச்சு. அது போல தொடர்ச்சியா வெளியூர்ல இருக்கிறதுனால 9ஆம் தேதி இரவு வர்றாரு, 10ஆம் தேதி காலையில போராட்டம் நடத்துறோம். நம்ம பிரச்சனைக்கு முடிவு கொண்டுட்டு வர்றோம். அதை சொல்லிட்டு போதான் நான் வந்தேன். நன்றி. ஊர்ல இல்ல, முன்னாடியே திட்டமிட்ட பல போராட்டங்கள்ல அவர் தமிழ்நாடு முழுசும் கலந்துட்டு இருக்காரு. 9ஆம் தேதி நைட்டு வர்றாரு. வந்த உடனே 10ஆம் தேதி காலையில உங்களுக்காக போராட்டம்.
ஆமா, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து போராட்டம். அந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறமா உங்க பிரச்சனை தீர்வுக்கு வரலன்னா உங்களோட நான் எங்க கட்சி முழுசும் உங்களோட வந்து உட்காரும். சரியா? உங்களுக்கு உறுதியா நாங்க முடிவுக்கு வர்ற வரைக்கும் உங்களோட நாங்க நிற்போம். நாங்க வந்து ஓட்டுக்கானவர்கள் இல்ல. உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எங்கள் சொந்தங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் விரும்புகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படியாப்பட்ட தலைவர் தான் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். கொள்ளை அடிக்கிறது, மக்களை சுரண்டி திங்கிறது, இந்த வேலையில நாங்க செய்ய மாட்டோம். சரிங்களாம்மா? 2026 தேர்தல்ல உங்களுக்கு ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துங்க. உங்களை இன்னைக்கு இந்த வெயில்லையும் வேனல்லையும் புல்ல குட்டியெல்லாம் விட்டுவிட்டு இப்படி வந்து சாகடிச்சிருக்கிறவன் யாரோ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கறதுக்கான பெரும் வாய்ப்பு 2026. அதை நீங்க பயன்படுத்துங்க. ஆமா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் என்ன உங்கள்கிட்ட பேசுறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம். அண்ணன் வந்து என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா, அவங்க வந்து உங்க பிரச்சனையை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அண்ணன் ஊர்ல இல்லை. அண்ணன் வந்து தொடர்ச்சியா தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து முன்னாடியே திட்டமிடப்பட்ட போராட்டங்கள்ல அவர் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. 9ஆம் தேதி இரவு சென்னைக்கு வராரு. வந்த உடனே 10ஆம் தேதி காலையில நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, சேப்பாக்கத்து, இதுல துறைமுகம் கலெக்டர் ஆஃபீஸ், அங்க வந்து 9ஆம் தேதி நைட்டு வந்து அந்த தூங்குன நேரம் போக அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு உங்கள் பிரச்சனைக்கு அண்ணன் வந்துருவார் களத்துக்கு. அண்ணன் வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக பெரிய அளவுல வந்து திட்டமிட்டிருக்காரு. ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை வந்து கண்டிச்சோம். அதை ஆக்கக்கூடாது அப்படின்னும், தூய்மை பணியாளர்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் மாநில அரசினுடைய அரசு ஊழியர்களா மாற்றணும் அப்படிங்கிற 2 கோரிக்கையை முன் வச்சு அண்ணன் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. அதன் பிறகு மாநில அரசு செவி சாய்க்கல அப்படின்னு சொன்னா நாங்கள் நாம் தமிழர் கட்சி உங்களோட வந்து இந்த போராட்டத்தில் இருப்போம். உங்களோட வந்து நின்று போராடுவோம். உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற வரை நாங்கள் உங்களோட இருப்போம். மற்றவங்க திமுக அதிமுக மாதிரி தேர்தல் நேரத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்காம போறவங்க கிடையாது. நாங்கள் உறுதியா களத்துல நிற்போம். அப்படி உறுதியா தமிழ்நாடு முழுதும் இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுதும் நடக்கிற போராட்டத்துக்கு தான் அண்ணன் சுற்றுப்பயணத்துல இருக்காரு. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக 10ஆம் தேதி அன்னைக்கு காலையில 10 மணிக்கு உங்களுக்காக போராட வர்றார். உங்களுடைய கருத்தை யாராவது எங்க மேடையில வந்து சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிரதிநிதிகள் யாராவது நல்லா பேசுறவங்க இருந்தாங்கன்னா அனுப்பி வைங்க. உங்க கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. நன்றி. கை கொடுக்கவா? கலெக்டர் ஆபீஸ்னா போதும் இல்லை, அவ்வளவுதானே.